எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது மிக பெரும் பாக்கியமாகவும் மிக பெரும் மகிழ்ச்சியாகவும் கருதுறேன். இந்த ஒரு தமிழகமே உலகத்தில் இருக்கின்ற உலகம் முழுக்க வாழுகின்ற எல்லா மக்களுக்குள்ளேயும் இந்த நம்ம கலாச்சாரப்படி ஒரு உழைக்கிறவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு செயலாக பெரும் ஒரு 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 பண்டிகையாக இது திகழப்படுகிறது. அந்த நல்ல நாளில் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு நல்ல செயலோட அதை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். அதை ஒரு நல்ல செயலாக உருவாக்கி கொள்கிறதுக்கும் ஒரு ஆனந்தத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வதற்கும் நம்மளுடைய இதயங்கள் எப்பொழுதும் ஒரு புன்னகையாக இருப்பதற்கு ஒரு வழிவகைகளை நாம் செய்யப்படுகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயலாக இருக்குது. அந்த நல்ல நாளில் உங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா, இந்த தியானத்துக்குள்ள இயல்பாக இருக்கப்பட்ட நாம ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பெரிய வடிவத்துக்குள்ள ஒரு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். எல்லா நாளும் எல்லா நேரமும் முழு நேரமாக ஒரு மிகப்பெரிய பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பணிகளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த காலகட்டத்தில் சில செயல்களை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மக்கள் பணியை, இந்த தியானத்தை சுவாசம் வழியாக எப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் இப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இதை ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாக வச்சு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான திட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பிரம்மாண்டமான இடத்துல அந்த 3 இடங்கள் அதுக்கான ஒரு இடங்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு இடத்துக்குள்ள சுவாசத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான வேலையை அதுக்கான செயலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோட நோக்கம் என்னன்னா, நேரடியாக கிளாஸை அந்த அந்த இடத்துக்குள்ள ஒரு தனி மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஒரு காய்கறி கடை வச்சிருக்க அம்மாலேருந்து பூக்கடை வச்சிருக்கிறவங்கலேருந்து ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு வீட்டு வேலைக்கு போறவங்கலேருந்து இந்த மாதிரி உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாரும் இந்த இரு சுவாசத்தை கவனிச்சு இந்த தியான பயிற்சி முறைகளை எப்படிங்கிறத நாணயங்கள் எதுவும் காசு பணம் இல்லாம தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி எல்லா பெண்ணும் எல்லா ஆணும் இந்த சுவாசத்தை கவனிக்கிற பணிகளை மேற்கொள்றதுக்காக ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்க போறோம். அதுக்கான பணியை அதுக்கான செயலை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஓப்பன் டிஸ்கஷனாக இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வடிவம், இந்த மாதிரி செயல், அது எளிமையாக மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்குள்ள மையமாக அந்த ஓப்பன் செயலாக அந்த சுவாசத்தை கவனிக்கிற ஒரு பெரும் விழாவாக ஏற்பாடு பண்ண போகிறோம். அந்த ஏற்பாட்டுக்கு அப்புறம் வீடுதோறும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் சுவாசத்தை கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம். இது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இந்த தியானம்ங்கிற இந்த ஆனந்தம்ங்கிற இந்த சந்தோஷம்ங்கிறத இந்த பேரானந்தம்ங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லா அனுபவிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் துயரம் வந்தாலும் அதை கடந்து போய் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கம், இதோட செயல். அதற்கான முன்னெடுப்பான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்பொழுதும் நம்மளோடு பயணிக்கிறவங்க இதை இணைந்து கொள்ளணும். திரு வடலூரை பற்றி, திரு அருள் பெரும் ஜோதியை பற்றி ஒரு காணொளி சாக்ரட்டிஸ் சேனல்ல நான் 2 நாள் 12ஆம் தேதி அன்னைக்கு வெளிவந்திருக்கு, இரவு அன்னைக்கு. அந்த காணொலியை நீங்க அவசியம் எல்லோரும் அந்த இதுல சாக்ரட்டிஸ் யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாரும் கேட்கணும். அந்த செயலுக்குள்ள அதை மக்கள் நிறைய படித்தவங்க, நிறைய செயலாக்கம் உள்ளவங்க, அதோடைய புரிதல் தன்மை, அதோடைய செயல் வடிவம், அவங்களுடைய வேற வடிவத்துக்குள்ள சில கருத்துக்கள் எல்லாம் அதுல பதிவேற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களும் கவனிக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களும் அதுல பதிவேற்றமாக இருக்க வேண்டும். இது வரலாறு. ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு யோகி கிட்ட போய் ஆலோசனை கேட்டு மனிதன் செய்ய முடியும், ஒரு யோகி செய்ய முடியாது. ஒரு மனிதன் மேம்படுவதற்காக தான் ஒருத்தன் தியானத்திலே அனுபவத்தை பெறான். அப்போ ஒரு யோகி ஒருத்தர் பேசுறாரு, ஒரு அனுபவம் பெற்றவர் பேசியிருக்கிறாருன்னா அங்க ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொல்லும் போது அப்ப மனிதன் கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பணி செய்ய முடியுமா? மனிதனாக இருக்கப்பட்டவன் மனிதனாக துன்பப்பட்டு மனிதனாக துயரப்பட்டு தான் அதிலிருந்து விடுதலையாகி வந்துதான் நான் ஒரு பெரிய பணியை செய்யறதுக்கு, பெரிய வேலையை செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்படியாப்பட்ட வந்திருக்கிற என்னிடம் சில மனிதர்கள் அதுபோல கேள்விகளை கேட்பதும் ஒரு செயல் வடிவம் பண்ணுவதும் எமக்கு இல்லை. காலங்காலமாக விவேகானந்தர் சொல்லப்பட்ட வார்த்தை 100 இளைஞர்களை கூட இந்த தேசத்தை மாற்றி காட்டுறேன்னு சொன்னதுக்கான ரீசனே அதுதான். யோகானந்தருக்கு நடந்த சவால்
இப்போ இந்த ஞானத்துக்கான பெரிய சவால் என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் மாறுறதுக்காக தாங்க இதை செய்கிறோம். இதுக்குள்ள எந்த ஆன்ம லாபத்தையும் யாராலையும் அடைய முடியாது. பிரபஞ்சம் என்பது லாபம் பார்த்து இந்த இயக்கம் இருக்கா? இந்த பேர் செயல் என்பது, பஞ்சபூதங்கள் என்பது எந்த வணிக நோக்கத்தோட எந்த செயலாக்கத்துக்குள்ளேயும் இல்லை. இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற அத்தனை மக்களையும் தன் மக்களாக தன் செயலாகத்தான் பார்த்து பாவித்து ஒரு வேலை செய்யுது. அப்ப நீங்க ஒரு செயல் ஒருத்தர் முன்னெடுத்து ஞான பாதையில ஒரு செயலை எடுத்து வடலூர்ல இருக்கிற ஒரு அருள் பெரும் ஜோதியாக தோன்றியவருடைய மரணத்துக்குள்ள ஒரு சர்ச்சை, அவருடைய மறைவுக்குள்ள ஒரு சர்ச்சை, அவருடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் போது, அதை அனுபவத்துல தியானத்துல பார்த்து நாம் விளக்கம் கொடுக்கும் போது, அதை சக மனிதன் மீண்டும் அதுக்கு ஒரு விமர்சனத்தையோ ஒரு சர்ச்சையோ வைக்கும் போது, தவம் பண்ணுகிற நீங்கள் இதை இதெல்லாம் இது இல்லாம வீட்டில் வேற வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு இருந்தா யார் இந்த உலகத்தில் முன்னெடுப்பது? யார் இந்த வேலைகள்லாம் செய்வது? எதற்கான இந்த பணி? அப்ப இந்த மனிதர்கள் இப்படியே பேசிக்கொண்டு ஒரு முன்னெடுக்க வருகிறவர்களை ஏதாவது கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தா இதற்கான தீர்வு எங்கே கிடைக்கும்? இதற்கான செயல் வடிவம் எங்கே கிடைக்கும்? ஒரு குரல் ஒலிக்கப்பட வேண்டும். அதுல தர்மம் இருக்கணும், அறம் இருக்கணும், இந்த உலகத்துக்கான தேசத்துக்கான முன்னேற்றம் இருக்கணும். ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், ஒரு 2 பேர் 3 பேர் குடும்பத்துல இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா இல்லையானே ஒரு தனி மனிதனால கண்டுபிடிக்க முடியாது. அப்படியாப்பட்ட சூழல்ல வாழ்கிற ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தையும் தன்னுடைய டிகிரி படிப்பை வைத்துக் கொண்டு மட்டும் இந்த உலகத்துல பெரிய சாதனைகளையும் புரட்சியை செய்துவிட முடியும் என்பது, இதெல்லாம் பத்தாது என்பதுதான் ஒரு தவம் பண்ணுகிறவனுடைய கருத்தாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இன்னும் வேணும். உங்ககிட்ட அறிவு, உங்ககிட்ட செயல், உன்கிட்ட திறமை எல்லாம் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு விவேகமும் ஒரு நிதானமும் எண்ணத்தை பலப்படுத்துவதற்கும், எண்ணமே அந்த செயல் ஒருநிலை செயல்பட்டு ஒரு பெரிய வேலையை செஞ்சு காட்ட வேண்டுங்கிறதான். ஒரு யோகி என்பதும் முற்றிலுமாக எல்லாத்தையும் மாறுபட்ட நிலையில நின்று ஒரு ஒயிடா வெளியில நின்று இந்த உலகத்தை 3வது மனிதனாக நின்று யோசிச்சு பார்க்கறான். நமக்குள்ளேயும் அவன் தனக்குள்ள ஆய்வு பண்ணிக்கிட்டு வெளியில நின்று இந்த உலகத்தையும் இந்த செயலாக்கத்தையும் பார்க்கறான். அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். இந்த முன்னெடுப்பை எடுப்பதற்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இதை நீங்க பார்க்கணும். அப்ப அவங்க என்ன பதிவேற்றம் போட்டிருந்தாலும், அப்போ நீங்க சில பேர் இந்த காணொலியை பார்க்கறது கூட கவனிக்கிறது கூட இல்லை. அப்ப நீங்க பிஸியா இருக்கீங்களா, இல்ல ஒரு வேலை செய்றீங்கன்னா, ஒரு யோகி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அனுபவம் பெற்றவன் வடலூரை பற்றி ஒருவர் பேசும்போது அதை நேரம் ஒதுக்கி நீங்க கேட்க முடியல, இல்ல அதுக்கு ஒரு எதிர்கருத்து அவங்க யாராவது ஒண்ணு வச்சிருக்கிறாங்கன்னா அதற்கு என்னன்னு ஒண்ணு சொல்ல முடியலன்னா, நாளைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் எதை செய்ய போகிறீர்கள், எதை சாதிக்க போகிறீர்கள்? அன்று விவேகானந்தரை விட்டீர்கள், அன்று யோகானந்தரை விட்டீர்கள், இன்று என் போன்ற ஆட்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா இதுதான் நாளைக்கு. யோகானந்தர் அமெரிக்காவில் ஒரு செயல், அவருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்களை பிரபஞ்சத்தால தான் மீட்டெடுக்கப்பட்டது. எந்த தனி மனிதனும் எந்த செயலும் இல்லை. விவேகானந்தருக்கும் அப்படி ஒரு பெரிய துன்பமும் துயரமும் அங்க அமெரிக்காவில் ஏற்படுத்தும் போது அது பிரபஞ்சத்தால ஒரு செயல் நிகழ்த்தப்பட்டது. அதுபோல இந்த ஞானம் என்பது, இந்த செயல் என்பது, இந்த முன்னெடுப்பு என்பது உலகத்துல நாளைக்கு உங்களுடைய பேர குழந்தைக்கு இன்னொரு பேர குழந்தைக்கு கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல சங்கதிகளுக்கு நல்ல செயல் போய் சேரணுங்க. ஒரு நல்ல நதி, அதுக்குள்ள வேற எந்த நதியும் கலக்காம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. சண்டைக்கு வாங்க, போருக்கு வாங்க, வாருக்கு வாங்க, இல்ல தர்க்கம் பண்ணுங்க, இல்ல நீங்க வேற ஒண்ணு செய்யுங்கன்னு இல்லை. ஆனால் நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் தவம் செய்கிறவர்கள், நாங்களும் இந்த பணியை முன்னெடுக்கிறவர்கள் என்ற ஒரு செயல் இருக்கணும்ல, ஒரு குரல் இருக்கணும்ல. ஒரு குரல் பிரபஞ்சத்திலிருந்து ஒலிக்கப்படும் போது அந்த குரலுக்கு எதிராக சில குரல்கள் ஒலிக்கப்படும் போது அந்த குரலுக்கான சில குரல்கள் இருக்கும்போது அப்ப எதிரில் இருக்கும்போது ஒரு செயல் வரும். ஆக பல குரல்கள் இருக்கிறது. அப்பொழுது நாம் இந்த பணியை எப்படி செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கும். இந்திய திருநாட்டிலே சுதந்திரத்துக்காக போராடும் போது எத்தனையோ பேர் போராடும் போது 2 சுதந்திர போராட்டம் பேசப்பட்டது. ஒன்று மகாத்மா காந்தியோட சுதந்திரம், இன்னொன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சுதந்திரம். இரண்டுமே வெவ்வேறு வடிவத்து கொண்ட, வெவ்வேறு செயல்கள் கொண்ட 2 உணர்வுகளும் 2ம் வெவ்வேறு செயலாகமாக இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய மக்களோடு போய் ஒரு பெரிய புரட்சிகளை செய்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த சுதந்திரம் பேசப்பட்டதுக்கு காரணம், வெற்றியடைந்ததுக்கு காரணம் இந்த தியானத்தையும் அமைதியையும் ஒரு நல்ல சிந்தனையும் அதுக்குள் அந்த போராட்டத்துக்குள் கலக்கப்பட்டதுனாலதான் நம் தேசத்துக்கு சுதந்திரம் மட்டுமல்ல, அந்த போராட்டமே ஒரு வெற்றியாக மாறியது. அப்பொழுது ஒரு போராட்டம் என்பது, நாம் சொல்லியிருக்கிறது என்பது, 2 சுவாசத்தை வைத்தே இந்த உலகத்தை மாற்றுவதற்கான வழிவகை செய்வோம் என்று சொல்கிறோம். சுவாசமே இல்லாமல்
ஒருவன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒருத்தர் பதிவேற்றம் பண்றார். சுவாசம் இல்லாம எவன் உயிர் வாழ்வான்? சுவாசத்தால நான் மாற்றம் அடைந்திருக்கிறேன். நேரடியாக எந்த மருத்துவரை யாரையும் சந்திக்க தயார் என்று நான் சொல்கிறேன். இதற்கான பதில் என்னவாக இருக்கிறது? அப்ப இதெல்லாம் கேட்கின்ற தவம் செய்கின்றவர்கள் நீங்கள் மௌனித்து இருப்பது, நாளைக்கு இது போன்ற ஒரு செயல்கள் மீண்டும் மீண்டும் உருவாகும். ஒரு நல்ல செயல் என்பது, நல்ல தவம் என்பது, நல்ல எல்லா கடைக்கோடி வரைக்கும் போக வேண்டும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாகுபாடு இல்லாமல் இந்த தியானம் ஒரு நதி போல் பாய வேண்டும் என்றால், ஒரு உண்மையாக நீங்கள் கடமை இருக்கிறது, குடும்பம் இருக்கு, செயல் இருக்குங்கிறீங்க. ஒரு யோகியாகப்பட்டவன் எல்லாத்தையும் திறக்கப்பட்டு அனுபவம் பெற்றவன் 24 மணி நேரம் பணி செய்ய வருகிறான். அவன் வர்றவனுக்கு அந்த பணியை செய்யும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுக்கு சேவை செய்ய வேண்டாம். அந்த பணி குரல் ஒலிக்கும் போது அந்த குரலுக்கு சிறு சிறு இடையூறு இருந்தால் நீங்களும் அந்த குரலுக்கு இன்னொரு குரலை, ஒரு செயலை சொல்லும் போதுதான் அது ஒரு நல்ல செயலாக இருக்கும். இந்த மக்கள் பணி என்பது மகேசன் பணியாக அப்பதான் மாறும். நீங்க எனக்கு என்னன்னு இருந்து வேற ஒரு செயலாக்கத்துல இருந்தீங்கன்னா இது ஒரு சரியான செயலாக இருக்காது, சரியான புரிதலாக இருக்காது, சரியான செயல் வடிவத்துக்குள்ள இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் வரலாறாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். என்னிடம் தவம் கற்றுக்கிறவர்கள் அவர்கள் ஏழை பணக்காரன், இந்த ஜாதி அந்த ஜாதி மொழி இதெல்லாம் தாண்டி என்றாவது ஒரு நாள் அவன் வரலாறாக மாறுவான். அவன் ஞானவான்கிறத தாண்டி ஒழுக்கத்தோடு, பண்போடு, நேர்மையோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு, ஒரு குடும்பம் ஒரு கையிலும் இன்னொரு கையிலும் தவம், இந்த இரண்டையும் 2 கண்களாக எடுத்துக்கொண்டு எவன் போகிறானோ அவன் வரலாறு தான். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடைவதற்காக போராடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அப்படித்தான் அந்த செயலோடு, அந்த உள் நோக்கத்தோடு, சுவாசத்தால் எதையும் வெல்ல முடியும் என்ற அந்த உண்மை செயலோடு தான் நான் ஒவ்வொரு செயல் வடிவத்துக்குள்ளையும் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த உருவாக்கத்துக்குள், அந்த செயல் வடிவத்துக்குள் இந்த பிரபஞ்சம் என்ற அந்த பேர் செயல், அந்த பேர் சக்தி கொடுக்கின்ற செயலை எந்த செயலும் இல்லாமல் இன்னும் விரிந்து போவதற்கு, இன்னும் தொலைதூரம் நடந்து போவதற்கு, இன்னும் விலாசமாக நான் பயணிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அந்த சொல்லுவாங்கல்ல, எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், உங்க உழைப்பு வேண்டாம், உங்கள் முகத்திலிருந்து ஒரு மலர்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு செயலை எதிர்பார்க்கிறேன். ஒரு சின்னதாக சமுக்கையை எதிர்பார்க்கிறேன். இவ்வளவுதான் செயல். ஆகாயத்துக்குள் நம் தொட்டது கிடையாது. ஆகாயத்தை தொட முடியுமா என்று தெரியாது. ஆனா ஆகாயத்துக்கும் நமக்கும் தொடர்பும், அந்த ஆகாயத்தை நெருங்கி விட்ட மாதிரி நாம் உணர்வதும் எங்கே என்று கேட்டால், பல நட்சத்திரங்கள் பூத்து நிற்கிறது ஆகாயத்தை. அந்த ஆகாயத்தை பார்க்கும்போது, இந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது நமக்குள் என்னமோ ஊடுருவி ஒரு செயலும் ஒரு மாற்றமும். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஆகாயத்தை கவனிக்கும் போது, மாடியிலேயோ உயரமான இடத்தில் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தோடு கூட்டத்தோடு பார்த்தீர்கள் என்றால் அது நீங்கள் அந்த ஒரு வினாடியில் ரசிப்பீர்கள் நிறைய பேர். ஆனால் அந்த ஒரு வினாடியில் உத்து அந்த ஆகாயத்தை பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களையே மறந்தது போல் ஒரு சின்ன பீல் உணர்வுகள், அந்த இதயத்திற்குள் இருக்கின்ற சலனங்கள் போய் ஒரு தன்னை அறியாமலே ஒரு சந்தோஷத்தை வருவதை காண்பீர்கள். ஏன் என்று கேட்டால், ஒரு நிஜமான தத்துவத்துக்குரிய பெரிய பெரிய யோகிகளும் ஞானிகளும் வாழ்கின்ற ஒரு இடம், ஒரு வெட்ட வெளி என்பது, ஒரு செயல் வடிவம் என்பது, இறைவனுடைய இருப்பிடம் என்பதும் அந்த ஆகாயத்துக்குள்ளே ஒரு செயலுக்குள்ளே இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் பாருங்கள். அந்த சாக்ரட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த காணொளியை தயவு செய்து ஃபுல் காணொளியையும் 1 மணி நேரம் 7 நிமிஷமோ 7 செகண்டோ இருக்கு, அதை கேளுங்கள். கேட்டுவிட்டு அங்க இருக்கும் கருத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய ஞான வழியாக கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். நேரடியாக ஒரு செயலாக்கம், ஒரு பெரிய வடிவம் உருவாக வேண்டும். பாரதியோ திருவள்ளுவரோ எல்லாம் என் குடும்பம், என் மனைவி, என் உறவுகள் அப்படின்னு இருந்திருந்தானா ஒரு கவிதை கூட கிடைச்சிருக்காது. பாரதியோட எழுத்தில் எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திருவள்ளுவர் எழுத்தில் எத்தனையோ பேராசிரியர்களும் எத்தனையோ மாணவர்களும் சிரித்து கொண்டிருக்கிறான். விவேகானந்தருடைய உண்மையான சொல்லில், விவேகானந்தருடைய உண்மையான செயலாக்கத்துக்குள் எத்தனையோ ஜீவன்களுக்குள் ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு ஜாதி மதம் மொழி வேறுபாடுகள், மதம் வேறுபாடெல்லாம் இல்லாமல் யோகானந்தர் கொடுத்த கிரியா யோகம் இன்றும் பசுமையாக ஒரு பெரிய செயலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோலதான் இந்த தமிழகத்தில் சுவாசத்தை கவனிக்க ஒவ்வொரு வீடுகளையும் வைப்போம்.
முதல் அடி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வீடுகளையும் கட்சிகளை தாண்டி அரசியலை தாண்டி இந்த 60 ஆண்டுகள் அரசியல் கட்சிகள் செய்ய முடியாத செயலை ஒவ்வொரு வீடுகளிலும் சுவாசத்தை ஒரு மனிதன் கவனிச்சே தீருவான். அதை கவனிக்கிற வரைக்கும் நம்ம தூங்க மாட்டோம். ஓயாமல் கொண்டு போய் இந்த சுவாசத்தை கவனிக்க வச்சிருவோம். ஏன் என்று கேட்டால் மக்கள் நாளை சொந்த காலில் நிற்கணும், அவன் சுயமாக நிற்கணும், அவன் சுயமாக வாழணும். அவனுடைய சிந்தனை, அவனுடைய வெற்றி, அவனுடைய உழைப்பு அவனே யோசித்து அவனே முன்னேற வேண்டும். என்னுடைய செயல், நான் ஒன்றும் இல்லாதவன், மறைப்பொருள், இன்று இருப்பேன் நாளை மறைந்து கொள்வேன். நீ களத்தில் இருக்கக்கூடியவன், உனக்கு ஏதோ ஒரு செயல் செய்வதற்கு எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கு. என்னால் முடிந்த அளவு என் செயலை உனக்கு படிக்கட்டாக இருந்து உன்னை மேலே ஏற்றும் வரை நான் போராடுவேன். அதனால் என் உயிர் மடிந்தால் கூட அதையும் பெருமையாக கருதுவேன். ஏன் என்று கேட்டால் இந்த அனுபவத்தில் உயிரை எல்லாம் கடக்கப்பட்டு உயிரை எல்லாம் வேற வடிவத்துக்குள் மாற்றக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கிறது. நான் ஒரு முறை சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் என்பது, இறைவன் என்பது எப்பொழுதும் யதார்த்தமாக இருக்கிறார்கள். சித்து, பெரிய செயல், இந்த மேஜிக் எல்லாம் தாண்டி எப்பொழுதும் களத்தில் ஒரு சாதாரண மனிதன் போலதான் முதலில் களத்தில் இறங்க வேண்டும். வேறு ஆபத்தோ வேறு செயலோ வேறு செயலாக்கங்கள் நம்மளை தாண்டி ஒன்று நடக்கிறது, மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள், மனிதர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் அப்ப நாங்க கத்து வச்சிருக்க கலை என்னங்கிறத கண்டிப்பா காட்டுவோம். அப்ப தெரியும் இந்த பிரபஞ்சத்தோடைய அனுபவம் பெற்றவனை தொட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதற்கான காலம் வரும்போது, அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது, அந்த சூழல் வரும்போது கண்டிப்பாக பயன்படுத்துவோம். தயவு செய்து இந்த மாதிரி செயல்களை நீங்கள் முன்னெடுப்புகளை எடுத்து ஒரு நல்ல செயலாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.